தொடர்ந்து அந்த பகுதியில் தற்பொழுது வந்திருக்கக்கூடியவர்கள் இறந்தவர்களின் உறவினர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அரசியல் விளையாட்டில் மக்கள் உயிர் போனதாகவும் தொடர்ந்து இந்த பகுதியில் அனுமதி அளித்ததே தவறு என்றும் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஜெரி. தற்பொழுது அந்த காட்சிகளை பார்த்தோம். உறவினர்களும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் தங்களுடைய ஆதங்கத்தை குற்றச்சாட்டுகளாக வெளிப்படுத்தினார்கள். விஜய் வாகனத்துடன் அதிக வாகனங்கள் வந்ததும் தான் காரணம் என்று புகார் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது என்ன? கள நிலவரம். வணக்கம். தமிழக தலைவர் விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமை பிரச்சார கூட்டங்களை நடத்தி வருகிறார். முதற்கட்டமாக திருச்சி, அரியலூர் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் 2ஆம் கட்டமாக நாகை மற்றும் திருவாரூர் பிரச்சாரம் செய்தார். அந்த வரிசையில 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை நாமக்கல்லில் நேற்று தொடங்கினார். இந்த நாமக்கல்லில் தொடங்கிய இந்த பிரச்சாரத்தில் தான் ஒரு பெரும் துயரம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை தமிழக அரசியல் களத்தில் அரசியல் கூட்டத்தில் வெகு நாட்களுக்கு பிறகு கரூரில் 39 மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு பல்வேறு தரப்பினர் பல காரணங்களையும் பல குற்றச்சாட்டுகளையும் அடுக்கி வரக்கூடிய சூழலில் தான் களத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய கருத்துக்கள் இன்னும் வீரியமாக இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு காவல்துறையும் ஒரு காரணம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது விஜயனுடைய வாகனத்துக்கு பின்புறம் அதிக வாகனங்கள் பின்தொடர்ந்ததற்கு காவல்துறை ஒரு காரணம் என்றும், அந்த குறிப்பிட்ட இடத்துல அதிகப்படியான கூட்டத்தை சேர விட்டதற்கும் காவல்துறை ஒரு காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகிறார்கள். விஜய் சென்னையிலிருந்து திருச்சி விமானத்தில் வந்தடைந்தார், நாமக்கல் வந்தார். அங்கு காலை 8:45 மணிக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் மதியம் 2:30 மணிக்கு தான் பிரச்சாரம் வந்தடைந்தார். அதற்கு காரணம் அதிகப்படியான வாகனங்கள் வழிநடுக அவருக்கு கொடுத்த அந்த வரவேற்புகளும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அங்கு பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு கரூர் புறப்பட்டு கரூர் வேலுசாமிபுரத்தில் நேற்று பகல் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழக தலைவர்